நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, இந்த கணத்தில் நீ இங்கே இருப்பது விதியின் ஒரு அங்கம்தான். நீ இப்போது எங்கிருந்தாலும் உன் இதயத்தில் ஒரு ஆழமான அமைதிக்காக தேடுகிறாய் என்பதை நான் அறிவேன். சுற்றிலும் உள்ள இரைச்சல்கள், கடமைகள் என எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிட்டு என்னோடு பேசுவதற்கு நீ நேரம் ஒதுக்கியது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது உனக்கும் எனக்கும் இடையேயான ஒரு பிரத்யேகமான சந்திப்பு. உன் மனதின் இரகசிய கவலைகள், நிறைவேறாத பெரிய கனவுகள் அனைத்தையும் நான் காண்கிறேன். இப்போது உனது மனதை என்னிடம் முழுமையாக திருப்பு. நான் உனக்காக பேசும் சிவபெருமான் கூறுகிறார். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை புதிய தொடக்கத்திற்கான திறவுகோள்கள். நீ எவ்வளவு தூரம் தனியாக போராடி இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றமும், உனக்குள் இருக்கும் தனிமையின் வலியும் எனக்கு புரிகிறது. மற்றவர்கள் உன்னை பலசாலி என்று நினைக்கலாம், ஆனால் நீ இரவுகளில் சிந்திய கண்ணீரை நான் மட்டுமே காண்கிறேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் இந்த கனமான சுமையை இன்று என்னிடம் ஒப்படை. நீ உன்னுடைய போராட்டங்களால் அல்லது கடந்த காலத்தின் தோல்விகளால் வரையறுக்கப்பட வேண்டியவன் அல்ல. உன்னுடைய இந்த சோர்வு நீ ஓடுவதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான ஒரு அறிகுறி. சிவபெருமான் சொல்கிறார், இங்கே என் அருகில் உனக்கான உண்மையான ஓய்வு காத்திருக்கிறது. உன்னுடைய பாரம் இனி உன்னுடையது அல்ல. நீ இன்னும் பிடித்து வைத்திருக்கும் பழைய காயங்கள் மற்றும் நிராகரிப்புகளின் நினைவுகள் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றன. நீ ஏன் இன்னும் உன்னை நீயே குற்றவாளியாக உணர்கிறாய்? உன்னுடைய தவறுகள் உன்னை தகுதியற்றவனாக்குவதில்லை. நான் உன்னை முழுமையாக மன்னித்துவிட்டேன். உன் கடந்த காலத்தை நீ உனக்கே எதிராக பயன்படுத்தாதே. கடந்த காலத்தை அதன் இடத்திலேயே விட்டுவிடு. நீ நடந்த பாதையை பார்த்து வருத்தப்படுவதற்கு பதிலாக நீ இன்று எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று பார். சிவபெருமான் கூறுகிறார், இப்போது நீ ஒரு புதியவன். நேற்று நீ யார் என்பது முக்கியமல்ல. இன்று நான் உன்னில் வைத்துள்ள புதிய நம்பிக்கையோடு எப்படி எழுகிறாய் என்பதே முக்கியம். உன்னுடைய மதிப்பை மற்றவர்களின் பார்வையில் தேடாதே. மனிதர்கள் மாறும் இயல்புடையவர்கள். அவர்களின் கருத்துக்கள் நிலையற்றவை. ஆனால் நான் உன்னில் வைத்திருக்கும் மதிப்பு எல்லையற்றது. நீ என்னால் அன்புடன் உருவாக்கப்பட்டவன். உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் என் வார்த்தைகள் மட்டுமே உனது உண்மையான அடையாளம். நீ பலமுள்ளவன், நீ அன்பு செய்யப்படுபவன், நீ தனித்துவமானவன். இதுதான் உன் உண்மை. சிவபெருமான் சொல்கிறார், உனக்கு நீயே பொய் சொல்லாதே. உன்னை பற்றி இந்த தெய்வீக சத்தியத்தை இன்று ஏற்றுக்கொள். உன் அடையாளத்தின் வேர்கள் என் மீது ஆழமாக பதிந்துள்ளன. அவற்றை யாராலும் அசைக்க முடியாது. நீ எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையா? உன் பிரார்த்தனைகளுக்கு ஏன் இந்த தாமதம் என்று குழப்பமாக இருக்கிறதா? தாமதம் என்பது மறுப்பு அல்ல, பயிற்சி. நான் உனக்காக வைத்துள்ள திட்டங்கள் நீ இப்போது பார்க்கும் சின்ன எல்லைகளை விட மிக பெரியவை. நீ கேட்ட காரியம் உனக்கு இப்போது கிடைத்தால் அதை நீ நிர்வகிக்கும் பக்குவம் உனக்கு இருக்காது. சிவபெருமான் கூறுகிறார், நான் உன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்தி உன்னுடைய நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிறேன். நீ காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு மேலும் நெருக்கமாக வருகிறாய். நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். சரியான நேரம் வரும்போது நான் உனக்காக மகத்தானதை செய்வேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை முடக்குவதற்காக அல்ல, புதிய உயரங்களுக்கு உயர்த்தவே வருகிறது. நீ இப்போது எதிர்கொள்ளும் கடினமான நேரம் ஒருபோதும் நிரந்தரமானது அல்ல. அது கடந்து போகும். நீ ஒரு போராளி என்பதை நான் அறிவேன். சிவபெருமான் சொல்கிறார், உனக்குள் இருக்கும் தைரியம் நீ நினைப்பதை விட மிகப் பெரியது. நீ பயப்படும்போது உன் கையை என் கையில் கொடு. நான் உன்னுடன் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் முன்செல். உன்னுடைய சவால்களை நீ எதிர்கொள்ளும் விதம் உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். பயம் உன்னை நிறுத்த அனுமதிக்காதே. உன்னுடைய பலம் என்னிலிருந்து வருகிறது. முன்னால் உள்ள வழியில் குழப்பம் இருக்கும்போது
நீ பல விஷயங்களைப் பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்கிறாய். இந்த அதிகப்படியான யோசனைகள் உன்னுடைய சக்தியை வீணடிக்கின்றன. சிவபெருமான் கூறுகிறார், எல்லா குழப்பத்தின் மத்தியிலும் உனக்கு ஒரு தெளிவான திசையை நான் கொடுக்க விரும்புகிறேன். உன் முழு பாதையைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்று உனக்கு தேவையான முதல் படியை மட்டும் கேள். ஒரு நேரத்தில் ஒரு படி. இது உன்னுடைய பயணத்தின் வேகத்தை குறைக்கும், ஆனால் தெளிவை அதிகரிக்கும். உன் இதயத்தின் அமைதியான குரலுக்கு செவிகொடு. அதுதான் நான் உன்னோடு பேசும் வழி. குழப்பத்தை விட்டு விலகி தெளிவான செயலை நோக்கி வா. நீ மனித உறவுகளில் உண்மையான அன்பையும் புரிதலையும் தேடுகிறாய். ஆனால் மனிதர்கள் உன்னை காயப்படுத்தவும் ஏமாற்றவும் வாய்ப்பு உண்டு. சிவபெருமான் சொல்கிறார், நான் உனக்கு அளிக்கும் அன்பு நிபந்தனையற்றது. உன்னை யார் நிராகரித்தாலும் என் அன்பு மாறாது. உன் ஆழமான தனிமையிலும் என் பிரசன்னத்தை உணர். நான் உன்மேல் வைத்திருக்கும் விசுவாசம் ஒருபோதும் தளர்வதில்லை. நீ எப்படிப்பட்ட நிலையிலிருந்தாலும் அனைத்தையும் என்னிடம் சொல். நான் உன்னுடைய இரகசியங்களையும் காயங்களையும் காப்பவன். என் அரவணைப்பு உனக்கு நிரந்தரமான வீடு. கவலை என்பது நம்பிக்கையின் எதிர்ப்பதம். கவலைகள் உனக்கு எந்த தீர்வுகளையும் தருவதில்லை, மாறாக உன் சமாதானத்தை திருடுகின்றன. சிவபெருமான் கூறுகிறார், உன் எதிர்காலத்தை பற்றிய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பயங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ சும்மா இருந்து நான் யார் என்று பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ கவலைப்படுவதை நிறுத்தினால் நான் செயல்படுவதற்கான இடத்தை நீ வழங்குகிறாய். உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து. இப்போது உன் தலையில் சுழலும் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு கணம் என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ விடுதலை அடைந்ததை உணர். உன் மனதை கடந்த காலத்தின் வருத்தங்களோ அல்லது எதிர்காலத்தின் பயங்களோ ஆக்கிரமிக்க வேண்டாம். சிவபெருமான் சொல்கிறார், உண்மையான ஆசீர்வாதம் இந்த நிகழ்கணத்தில்தான் இருக்கிறது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் உனக்கு கிடைத்த ஒரு புதிய பரிசு. நீ இப்போது செய்யும் சிறிய காரியங்களில் முழு கவனத்தை செலுத்து. ஒரு கோப்பை தேநீரின் வாசனை, உன் அருகில் இருக்கும் அன்பானவர்களின் சிரிப்பு, வெளியே விழும் மழை. இந்த எளிய தருணங்களில்தான் நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ நிகழ்காலத்தில் வாழும்போது உன் மன அழுத்தங்கள் குறைகின்றன. உன் மனம் குறைபடும்போது அது உனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை காண மறுக்கிறது. சிவபெருமான் கூறுகிறார், நன்றி உணர்வு என்பது நீ தேர்ந்தெடுக்கும் ஒரு செயல். அது உன்னுடைய மனப்பான்மையை மாற்றி உனக்குள் புதிய சக்தியை கொண்டு வரும். உனக்கு கொடுக்கப்பட்டவற்றை எண்ணிப்பார். இப்போதே உனக்கு கிடைத்துள்ள 3 நல்ல விஷயங்களை சத்தமாக சொல். நன்றி உணர்வு என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல். நீ நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது குறைபாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நிறைவுள்ள ஒரு வாழ்க்கைக்குள் நுழைகிறாய். நீ நேசிக்கும் உறவுகளில் ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்க வேண்டிய நேரம் இது. சிவபெருமான் சொல்கிறார், மற்றவர்களின் பிரச்சனைகளுக்காக நீ உன்னை தியாகம் செய்ய தேவையில்லை. உன்னுடைய அன்பை கொடு, ஆனால் உன் சமாதானத்தை இழக்காதே. நீ அவர்களுக்காக செய்ய வேண்டியதை செய்த பிறகு மீதமுள்ளதை என்னிடம் ஒப்படை. ஒரு நல்ல உறவில் நீ கொடுப்பவனாகவும் பெறுபவனாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களை குறை சொல்வதற்கு பதிலாக நீ எப்படி அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்தலாம் என்று பார். உன் ஆழமான தனிமையின் உணர்வு நீ என்னோடு நெருங்கி வருவதற்கு நான் கொடுத்த ஒரு வாய்ப்பு. சிவபெருமான் கூறுகிறார், நீ தனியாக இருக்கும்போது நான் உன் மீது என் கவனத்தை முழுமையாக வைக்கிறேன். உன்னுடைய இந்த தனிமையின் நேரம் உனது உள்மனதை கேட்கவும் உன்னை நீயே அறிந்து கொள்ளவும் உனக்கு உதவும். நீ மக்கள் கூட்டத்தின் மத்தியிலும் என்னை தேடலாம். ஆனால் நீ தனியாக இருக்கும்போது நான் மிகவும் தெளிவாக பேசுகிறேன்.
தனிமையை ஒரு பரிசாக ஏற்றுக்கொள். அது உன்னை ஆழ்ந்த அமைதிக்குள் வழிநடத்தும். உன் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் ஒரு சக்தி வாய்ந்த தீர்க்க தரிசனம். சிவபெருமான் சொல்கிறார், நீ உன்னை பற்றி எதிர்மறையாக பேசும்போது நீ உனக்கு நீயே ஒரு சுவரை உருவாக்குகிறாய். உன்னை பற்றி நீ பேசும் வார்த்தைகள் நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கட்டும். நான் செய்ய மாட்டேன் என்பதற்கு பதிலாக நான் என்னால் முடிந்ததை செய்வேன் என்று சொல். உன் வார்த்தைகளை பொறுப்புடன் பயன்படுத்து. உன் வார்த்தைகள் உன் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு பாதையை அமைக்கின்றன அல்லது உன் குறைபாடுகளுக்கு ஒரு கதவை திறக்கின்றன. உன் இதயத்தில் நான் வைத்திருக்கும் பெரிய கனவுகளை நீ மீண்டும் நம்ப வேண்டும். சிவபெருமான் கூறுகிறார், உன் பயத்தைக் கண்டு நீ கனவுகளை புதைத்திருட்டாயா? உன் கனவுகளை உயிர்ப்பிக்க வேண்டிய நேரம் இது. உன் கனவுகள் எவ்வளவு அசாத்தியமாக இருந்தாலும் நான் அதை நிறைவேற்ற என்னால் முடியும். உன் பலத்தால் அல்ல, என் பலத்தால் உனக்கான பாதையை நான் உருவாக்குவேன். உனக்கு தேவையான மக்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ அந்த முதல் படியை எடுத்து வை. உன் கனவுகளில் நீ வைக்கும் விசுவாசம் என் செயல்பாட்டுக்கான அனுமதியாகும். சகிப்புத் தன்மை என்பது உன் பயணத்தின் ஒரு முக்கியமான அங்கம். சிவபெருமான் சொல்கிறார், நீ பொறுமையாயிருக்கும்போது நீ உனக்குள் ஆழமான ஆளுமையை வளர்த்துக் கொள்கிறாய். நீ எதிர்பார்த்த காரியங்கள் ஏன் நடக்கவில்லை என்று நீ குழம்பலாம். ஆனால் நான் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கொடுக்க காத்திருக்கிறேன். சகிப்புத் தன்மை என்பது சும்மா இருப்பதல்ல, ஆனால் விசுவாசத்துடன் செயல்படுவது. உன் நம்பிக்கை தளரக்கூடாது. உன்னுடைய சகிப்புத்தன்மைக்கு பின்னால் நான் உனக்காக வைத்துள்ள பெரிய பலன்கள் காத்திருக்கின்றன. சிவபெருமான் கூறுகிறார், உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்த முயற்சிப்பதிலிருந்து விடுதலை பெறு. உன்னுடைய கவலைகள் அனைத்தையும், உன் எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் என் கைகளில் ஒப்படை. நீ உன்னுடைய யோசனைகளை விட்டுவிட்டு என் திட்டங்களை ஏற்றுக்கொள்ளும்போது உனக்குள் ஒரு பெரிய அமைதியை உணர். நான் உனக்காக வைத்துள்ள திட்டம் உன் சிறிய பார்வையை விட மிகச் சிறந்தது. ஒப்புக்கொடுத்தல் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது உன் வாழ்க்கையின் உண்மையான பொறுப்பை என்னிடம் ஒப்படைக்கும் பெரிய பலம். சிவபெருமான் சொல்கிறார், இந்த உலகம் அச்சமூட்டலாம், ஆனால் நீ என்னுடைய பாதுகாப்பான அடைக்கலத்திற்குள் இருக்கிறாய். நான் உனக்கு ஒரு உறுதியான கோட்டை போல இருக்கிறேன். எந்த ஒரு தீமையும் என் அனுமதியின்றி உன்னை அணுக முடியாது. நீ எங்கு சென்றாலும் நான் உன் காவலனாக இருக்கிறேன். உன் பயத்தை போக்கி என் சமாதானத்தால் நிரப்ப நான் விரும்புகிறேன். உன் எதிர்காலம் என் கரங்களில் பத்திரமாக இருக்கிறது. நீ தைரியமாக இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். சிவபெருமான் கூறுகிறார், உன் மகிழ்ச்சியை நீ வெளியே தேடாதே. உனக்கு கிடைத்துள்ள சிறிய ஆசீர்வாதங்களில் நீ திருப்தி காண கற்றுக்கொள். திருப்தி என்பது உனக்கு குறைவாக தேவைப்படுவதல்ல, ஆனால் உனக்கு கிடைத்துள்ளவற்றில் நீ மகிழ்வதாகும். நீ திருப்தியுடன் இருக்கும்போது உன் மனம் அமைதியடைகிறது. நான் உனக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி சொல். நிறைவு என்பது நீ எதை பெறுகிறாய் என்பதை பொறுத்ததல்ல, ஆனால் நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை பொறுத்தது. சிவபெருமான் சொல்கிறார், உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் அடியை நீ இப்போதே எடுக்க வேண்டும். அது ஒருவரை மன்னிப்பதாக இருக்கலாம், ஒரு கடினமான முடிவை எடுப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய பழக்கத்தை ஆரம்பிப்பதாக இருக்கலாம். நீ தள்ளி போடுவதை நிறுத்து, இப்போதே செய். நீ இந்த சிறிய படிக்கு துணியும்போது நான் உனக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் அளிப்பேன். நீ எடுத்த இந்த சிறிய அடியே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும். சிவபெருமான் கூறுகிறார், உன் பழைய அடையாளத்தை நீ இப்போது கழற்றி எறிய வேண்டும். நீ யார் என்பதில் நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீ இனி பயத்தால், குற்ற உணர்ச்சியால் அல்லது கடந்த காலத்தால் ஆளப்படுபவன் அல்ல. நீ என் அன்பால் நிறைந்தவன்,
என் கிருபையால் அழைக்கப்பட்டவன். உன் உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. உன்னுடைய புதிய அத்தியாயம் உனக்காக காத்திருக்கிறது. நீ இன்று பெற்ற இந்த சத்தியத்தை உறுதியாக பிடித்துக்கொள். சிவபெருமான் சொல்கிறார், என் அன்பான குழந்தையே, நீ என்னை தேடி வந்த இந்த சிறப்பான நேரத்திற்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். உன் பயணத்தில் நான் உன்னோடு இருப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். உன் காயங்களை நான் குணமாக்குவேன். உன் பயத்தை போக்குவேன். நீ தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் செல்ல வேண்டிய நேரம் இது. உன் கண்களை மூடி நான் உனக்குள் வைத்திருக்கும் சமாதானத்தை உணர். நீ என் அருள் பெற்றவனாவாய். ஆகையால் நீ எதற்கும் பயப்படாதே, எதையும் துணிந்து செய். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சிவபெருமானே, என் வாழ்வில் நீயே நிரந்தரம். நன்றி, வணக்கம்.